योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। மற்றும் ஒரு புதிய நாள், மற்றும் 24 மணி நேரங்கள், மேலும் 24 மணி நேரங்கள் அள்ளி கொடுத்திருக்கிறார் நம் அனைவருக்கும் சமமாய். இது நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்படி நமக்கு பணம் ஒரு பொக்கிஷமோ, செல்வம் பொக்கிஷமோ, அதுபோல் நேரமும் பெரிய பொக்கிஷம். இந்த 24 மணி நேரங்களை நன்கு நாம் செலவிட வேண்டும். அது நமக்கு வாழ்க்கையின் பயனை தருவதாக இருக்க வேண்டும். அதில் ஆனந்தம் இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும். ஒருபுறம் நாமத்தை சொல்லிக்கொண்டே மறுபுறம் பொறாமையும் மற்றவர்களை குற்றம் கூறுதலும் இருந்து கொண்டிருந்தால் இந்த நாமம் இந்த பொறாமையையும் பச்சரிப்பையும் சாப்பிட்டு விடும். அதற்கு பல நாட்கள் பிடிக்கும். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா, தேவாசுர யுத்தங்கள். மது கைட்டபர் மகாவிஷ்ணுவே எத்தனை நாட்கள் போராடுகிறார். அவரே படைத்த அசுரர்கள் தான். ஆனால் அந்த அசுரர்களை வெற்றி கொள்வதற்கு அவரே போராட வேண்டியிருக்கிறது. பல நாட்கள் போராட வேண்டியிருக்கிறது. ராமராவண யுத்தம், மகாபாரத யுத்தம், இதெல்லாம் பார்த்தோமானால் கடவுளே அந்த அசுரர்களை சிருஷ்டி செய்கிறார். அவர்களுக்குரிய பலத்தையும் அவர் கொடுக்கிறார். அந்த அசுரர்கள் வேறு மேலும் தவம் செய்து தங்கள் பலத்தை கூட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் சுயநலத்திற்காக. தாங்கள் உடலோடு அமரத்துவம் பெற வேண்டும், உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் வெற்றி கொள்ள வேண்டும், அது கூட சரிதான். ஆனால் தங்களுடைய தீய எண்ணங்களுக்கெல்லாம் மற்றவர்கள் பலியாக வேண்டும் என்ற நினைவின் அடிப்படையில் அல்லவா அவைகள் எல்லாம் வருகிறது. நாம் இன்றைக்கும் அதை பார்க்கிறோம். உலகத்தில் உலகப் போர் நடந்த போது பார்த்தோம் அல்லவா, எப்படி குவியல் குவியலாக பிணங்கள், ஏதேதோ காரணங்கள். ஆக இந்த அசுரத்தனம் இன்றைக்கும் நம் மனதில் இருக்கிறது. இதையெல்லாம் அழிப்பதற்கு இந்த நாமத்தை சொல்ல வேண்டும். இந்த நாமம்தான் நம்முடைய இந்த வேண்டாத எண்ணங்களோடு போராடி அவைகளை அழிக்க வல்லது. அது மட்டுமல்ல, இந்த எண்ணங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மூல கர்மாக்களையும் அழிக்க வல்லது. ஆக இந்த நாமத்தை நாம் எப்படி சொல்வது? 24 மணி நேரங்களை எப்படி நாம் நாமத்தினால் நிரப்புவது? அந்த நாமத்தில் நமக்கு ருச்சி இருந்தால் தானே, அந்த நாமம் சொல்வதில் நமக்கு ஆனந்தம் இருந்தால் தானே அதை நாடுவோம். இல்லை என்றால் அந்த ஆனந்தம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் சென்று விடுவோம். ஆக அந்த நாமத்தில் ருச்சி ஏற்பட வேண்டும். நாமத்தை ஆனந்தமாக நாம் சொல்ல வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய கற்பனா சக்தி. எதெல்லாமோ நாம் கற்பனை செய்து கொண்டு இவையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு ஆனந்தம் கொள்கிறோம். பின்னால் ஏமாறும் பொழுதுதான் தெரிகிறது அது ஒன்றுமில்லை, வெறும் மாயை என்று. நாமத்தை சொல்லும் பொழுது இந்த நாமா அமிர்தம், அது ஒரு அமிர்தம். இது எண்ணமே இல்லாத ஆனந்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் என்ற நினைவில் திளைத்து அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அந்த ஆனந்தம் ஊறுவதை பார்க்கலாம். எப்படி நீரூற்றில் நீர் ஊறுகிறதோ அதே போல் நாம் அந்த நாமத்தை சொல்லும் பொழுது இந்த நாமம் எந்தெந்த எண்ணங்களால் எனக்கு பயம், துன்பம், கோபம், பொறாமை போன்ற எண்ணங்களை எழவைத்து என்னை அலைக்கழிக்கிறதோ அந்த எண்ணங்கள் எல்லாம் போய் எனக்கு எண்ணமற்ற அந்த பேரானந்த நிலையை தரவல்லது. அந்த ஆனந்தமே இந்த நாமம். அந்த ஆனந்தத்தின் மொத்த வடிவமே இந்த நாமம் என்ற எண்ணத்தோடு அதை ஆனந்தமாக நாம் சொன்னோமானால் சிறிது சிறிதாக நம்முடைய எண்ண குவியல்கள் குறைந்து எண்ணமற்ற ஆசையற்ற அந்த பேரானந்த பேராற்றல் நிறைந்த
ஆனந்த நிலையை நாம் அடைய முடியும். ஆக நாமத்தை சொல்லும் பொழுது நாம் ருச்சியை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ருச்சி எப்படி வரும்? அதில் ஆனந்தம் இருக்கிறது என்று நாம் நினைத்தால்தானே, அதை ஆனந்த வடிவமாக பார்த்தால்தானே வரும். ஏன் நாம் எப்படி நாம் பார்க்க முடியும்? ஏனென்றால் பெரியவர்கள், அதை உணர்ந்த மகாத்மாக்கள், அதன் வழி வந்து அந்த எண்ணமற்ற அந்த பேரானந்தத்தை அடைந்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாமத்தை சொல்லுங்கள், இந்த நாமம் உங்களை அந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். பகவான் சொல்கிறார், இந்த யோகி ராம் சுரத்குமார் நாமம் என் தந்தையினுடைய நாமம், இது உங்களுக்கு இந்த பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லது. This is a nama meant for liberation என்று சொன்னார். Liberation from what? நம்முடைய சுயநலம், நம்முடைய சுயநலத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லது. இந்த சுயநலத்தினால்தான் இந்த உலகத்தில் அத்தனை துன்பங்கள். ஆக நாமத்தை சொல்லும் பொழுது நாம் நாமத்திலே ருச்சியை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு நம்முடைய கல்பனா சக்தியை கூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த ஆனந்தம், இந்த ஆனந்தத்தின் மொத்த வடிவம் இந்த நாமம். இந்த நாமத்தை நான் சொல்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன் என்று நான் நினைவில் கொள்ள கொள்ள அந்த ஆனந்தம் ஊறி அந்த நீரூற்று போல் பொங்கி வருவதை பார்க்க முடியும். இந்த நாமம் என்னுடைய ஆனந்த நிலை மட்டுமல்ல, எப்பேற்பட்ட ஆற்றல் கொண்டது. இந்த பிரபஞ்சத்தையே பிறப்பிக்க வல்லது, படைக்க வல்லது. இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்க வல்லது. அப்பேற்பட்ட பேராற்றல் அந்த பரம்பொருளுடைய மொத்த வடிவமாகத்தான் இந்த நாமம் வருகிறது. இது நாம அவதாரம் என்று சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு தேவை இருப்பதனால்தான் இந்த நாமாவதாரம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த நாமத்தை நாம் ஆனந்த வடிவாக மனதில் கொண்டு அதில் ருச்சியை நம்முடைய கல்பனா சக்தியின் மூலம் உற்பத்தி செய்ய வேண்டும். ஏனென்றால் அது சத்தியம். நம்முடைய கற்பனைகள் எல்லாம் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டிருந்தால் கண்டிப்பாக அது நிகழ்ந்துவிடும், அது அனுபவமாகிவிடும். ஆக யோகி ராம் சுரத்குமார் என்ற இந்த திருநாமம் எண்ணமற்ற பேரானந்தத்தின் மொத்த வடிவம். இதை நாம் மனதில் கொண்டு இந்த நாமத்தை சொல்லும் பொழுது வேறு சிந்தனைகள் எதுவுமே இல்லாமல் வெறும் இந்த ஆனந்தத்திற்காக, இந்த பேரானந்தத்திற்காக மட்டுமே இதை நாம் சொன்னோமானால், அந்த நாமத்தை சொல்லும் நேரத்திலாவது நம் மனம் எந்த ஒரு நிலையிலும் ஈடுபடாமல் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் நிலை வருவதை பார்க்கலாம். அந்த ஆனந்த அதிர்வுகள் நமக்குள்ளே பொங்கி பொங்கி எழுந்து நம்மை சுற்றியும் பரவ ஆரம்பித்துவிடும். ஆக நாமத்தில் நாம் ருச்சியை வரவழைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் அது உண்மை. அந்த நாமம் என்பது ஆனந்தத்தின் வடிவு என்பது உண்மை. அந்த உண்மையை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு கல்பனையும் வெகு விரைவில் அனுபவமாகிவிடும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். பகவான் நமக்கு ஒரு பெரும் கருணை செய்து தினம் தினம் நம்மையெல்லாம் விரைவில் எழுப்பி ஸ்நானம் செய்ய வைத்து அவருடைய சக்தி மிகு இந்த கூடத்தில் நம்மை தங்க வைத்து அவருடைய நாமத்தை சங்கீர்த்தனமாக சொல்ல வைக்கிறார். இது சாதாரண அருள் அல்லவே. இதை கொண்டாடி கொண்டாடி மனதில் நிறுத்தி நன்றியோடு அவருடைய நாம தாமரைகளை, அவருடைய திருவடி தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனையை எடுத்துக் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனைக்கு முன்னாடி இன்னும் ஒன்று, இந்த நாமாமிர்தம் செய்வதை இந்த தேவாமிர்தம் செய்ய முடியாது. முன்னாடியே நாம் இதை பற்றி பேசியிருக்கிறோம். தேவர்களிடத்தில் ஒரு அமிர்தம் உண்டு. அதற்காகத்தானே அவர்கள் அசுரர்களோடு போராடினார்கள். ஆனால் அந்த தேவாமிர்தம் என்ன செய்யும்? சாப்பிட்டால் நமக்கு அமரத்துவம் கொடுக்கும். ஆனால் அந்த அமரத்துவம் வேறு அமரத்துவம். நமக்கு மூப்பு வராது, பிடி வராது, மரணம் வராது. ஆனால் பொறாமை அழியாது, பயம் போகாது. இன்செக்யூரிட்டி என்று சொல்கிறோம் அல்லவா? இன்றைய உலகில் எல்லா தீமைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது இந்த இன்செக்யூரிட்டி. நமக்கு இது நிலைக்குமா, இந்த ஆனந்தம் நிலைக்குமா என்ற கேள்வி வந்தவுடன் பயம் வந்துவிடும். பயம் வந்தவுடன் கோபம் வந்துவிடும். இப்படி பல உணர்ச்சிகள், தீய உணர்ச்சிகள் பொங்க ஆரம்பித்துவிடும். ஆக அந்த தேவாமிர்தம் சாப்பிடும் அந்த தேவர்கள் கூட தங்களுடைய போட்டி பொறாமைகளையோ பயத்தையோ கோபத்தையோ
விட முடியாது. அவர்களும் திண்டாடுகிறார்கள். அதனால்தான் தெய்வாசுர யுத்தம் எல்லாம் நடக்கிறது கேள்விப்படுகிறோம். நமக்கு அந்த தேவாமிர்தம் தேவையில்லை, நாமாமிர்தமே தேவை. ஆக அந்த நாமாமிர்தத்துக்காக நாம் முயற்சி செய்து இந்த ருச்சியை வரவழைத்துக் கொண்டு நாம ருச்சியோடு இன்றைய பிரார்த்தனையையும் செய்வோம்.